இந்த ஒரு ரொட்டீன் ஒர்க் வந்து இப்படி ஒரு ஹிட் அடிக்கும் நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக தான் நான் இருந்தேன். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு நம்மளால் மேனேஜபிளாக இருக்க முடியுமா அப்படின்னு நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்து தான் பண்ணேன். இருந்தாலும் ரொம்ப ஹிட் அடிச்சிருச்சு. முதல் வேலையாக ஸ்டார்ட் பண்ணுறதே இந்த மிஷின்லேருந்து தான். இது துவைச்சி முடியிருக்கிறதுல ஓரளவுக்கு எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப்பில் தான் வந்து போவேன். அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டும் இருந்தேன். ஆனால் எல்லா டைமும் அது கை கொடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாம் டெய்லி பண்ணுற ஒரே ரொட்டீன் தான். இருந்தாலும் அது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி அந்த பேஸஸ்லாம் போயிட்டு இருந்தது. பட் அதுக்கும் இப்போ நான் ஒரு வழியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கிட்டலாம் ஆயிடுச்சு. நான் வீடியோ போட்டு 1 மந்த் ஆயிடுச்சு. இந்த 1 மந்த் வந்து கொஞ்சம் எனக்கு மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லாமே ஒரே டைம் பார்க்குறது, இல்லை இதை ஃபஸ்ட்டு பண்ணுறதா அதை ஃபஸ்ட்டு பண்ணுறதா அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூசிங்காகவே இருந்துச்சு. ஏன்னா இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயத்தினால எக்காரணத்தை கொண்டு ஃபேமிலி வந்து சஃபர் ஆகக்கூடாது, என் குழந்தைங்களை வந்து நான் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மோட்டிவ்லேயே தான் இருந்தேன். அதனால் சில ப்ராக்டிஸும் எடுத்து தான் பண்ணினேன். பட் இன்னுமே கூட கொஞ்சம் எனக்கு நிறைய ப்ராக்டிஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா என்னால் எதுக்காகவுமே எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. இந்த விஷயத்துக்காக அதை விடுறேன், அந்த விஷயத்துக்காக இதை விடுறேன்ட்டு என்னால் விடவே முடியாது. எல்லாமே பண்ணி தான் ஆகணும். டெய்லி ரொட்டீன் பண்ணி தான் ஆகணும். குழந்தைகளை பார்த்து ஆகணும், என்னையும் பார்த்துக்கணும், எல்லாரையுமே பார்த்துக்கணும். முக்கியமாக என்னோடய பிஸ்னஸ் வந்து எக்காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்ன தான் அப்போதைக்கப்போ பாத்திரம் கழுவுனாலும் சரி, இல்லை அப்போதைக்கப்போ வீடை க்ளீன் பண்ணாலும் சரி, அது சில நேரம் தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ஒழிய எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகலை. இத்தனைக்கும் ஒரு ஜான் மந்த்து பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு டீப் க்ளீன் வந்து பண்ணியிருந்தோம். பொங்கலுக்கெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் பண்ணுறப்பவே மோஸ்ட்லி நிறைய டீக்ளட்டர் பண்ணி ஒரு அளவான பொருள் வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக மேனேஜபிள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டாப் டு பாட்டம் எல்லாமே க்ளீன் பண்ணி தான் வந்து ஓரளவுக்கு நான் ரெடி ஆனதே. இவ்வளோலாம் ப்ரிப்பேர்டாக இருந்துமே கொஞ்சம் நிறைய இடத்துல, கொஞ்சம் சொல்ல முடியாது, நிறைய இடத்துல நான் லேக் ஆகிட்டே தான் இருந்தேன். பட் இட்ஸ் ஓகே. இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஆனால் எக்காரணத்தை கொண்டு நம்மளோட எய்மோ இல்லை எதையுமே வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது. அது இந்த 1 மந்த் கேப்பில் வந்து கொஞ்சம் நல்லாவே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். அதனால் அப்போதைக்கப்போ க்ளீன் பண்ண முடியலனா கூட ஒரு விஷயத்தை க்ளீன் பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லா டீப் க்ளீனாகவே பண்ணி விட்டுறது. ஸோ அது ஒரு 2 வீக்ஸுக்கு அந்த மாதிரி வர அளவுக்கு ஓரளவுக்கு டீப் க்ளீனாகவே பண்ணிட்டேன் அப்படின்னா அடிக்கடி கொஞ்சம் ஈஸியாக மேனேஜபிளாக இருந்துச்சு. இதில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எந்த ரொட்டீன் ஒர்க் பண்ணுறோமோ இல்லையோ, மார்னிங் எந்திரிச்சதுமே சமையல் மட்டும் பண்ணிடணும். ஏன்னா நம்ம வீடு கூட்டுறதும் அப்புறம் கூட்டிக்கலாம், இல்லை துணி துவைக்கிறதும் அப்புறம் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் மார்னிங்கே வந்து டிஃபன்லேருந்து லஞ்ச் முடிஞ்ச வரைக்கும் லஞ்சும் கூட சில ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம், காலையிலே பண்ணிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி எந்த பிரச்சனையுமே இருக்கிறதில்ல. ஏன்னா எந்த ஒர்க்கு பண்ணலினாலும் யாரும் கொஷின் பண்ண மாட்டாங்க. பட் ஃபுட்டு செய்யலைன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கொஷின் பண்ணுவாங்க. அது ஏன் இவ்வளோ அளவுக்கு எனக்கு ஹிட் அடிக்குது அப்படின்னா, நான் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே பிஸ்னஸ் பண்ணுறனால கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அது இல்லையா கவர் பட் இப்போல்லாம் குட்டீஸ் கூட கொஞ்சம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஒன்றும் பெருசாக பேர்டனாக தெரியறதில்ல. சில சமயம்ட்டு இல்லை, பல சமயம் வந்து நம்ம வீடு வந்து இப்படி தான் ஸ்கேட்டராக இருக்கும். பட் அதை பற்றி எனக்கு எந்த ஒரிஸும் கிடையாது. ஏன்னா என் பசங்க வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. மோர் தென் 6 மந்த் ஆகிடுச்சு அவங்க ஸ்டாப் பண்ணி. ஸோ வீடு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டெலாம் நான் தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ அவங்க வந்து ஸ்டார்ட் அப் பண்ணிட்டாங்க. அவங்களே அவங்களோட திங்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஸ்டார்ட் அப் ஆகிட்டாங்க. அவங்களோட ஒர்க்கும் அவங்க பண்ணிக்கிறதுக்கான ப்ராக்டிஸும் வந்து போயிட்டுருக்கு. அது ஒன்ஸ் ஃபுல்லாக டன் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். மொபைல் ஃபோன் அடிக்ஷன் வந்து நான் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணேன் என் குட்டீஸ்க்கு அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கிட்டுக்குமே வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மொபைல் அடிக்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய அடிக்ட். ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக குழந்தைங்களை வந்து வெளியே கொண்டு வந்துருங்க. அவங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். நிறைய ஒர்க் இருக்கப்போ எனக்கு யார் சப்போர்ட்டிவாக இருக்காங்களோ இல்லையோ, இந்த டீயோ ஸ்நாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்பப்போ ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் வந்து ஒரு மீ டைம் எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதை விட்டோம் அப்படின்னா இப்போலாம் நம்ம மறந்து போன செல்ஃப் க்ரூமிங்னு சொல்லலாம். இது என்னோட நெய்பர் பொண்ணு ரிஸ்வானான்னு சொல்லிட்டு சூப்பராக எல்லா ஒர்க்குமே பண்ணுவாங்க. பியூட்டி ஓரியன்டான எல்லா மேக் ஓவர்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. மெஹந்தி ரொம்ப அழகாக போடுவாங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களோட ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு வந்து வேணும்னா இவங்களை நீங்கள் கண்டிப்பாக
கண்டிப்பாக புக் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு வந்து பண்ணுவாங்க. அதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே. நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி மேக் ஓவர் ரொம்ப அழகாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. என்னோடய நெய்பர் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப ஒரு மாதிரி மூட் ஆஃபில் இருக்கேன் அப்படின்னா டக்குன்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க கூட கொஞ்சம் பேசி ரிலாக்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹேர் டூ இல்லைன்னா வந்து ஒரு மெஹந்தி இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அதையும் விட்டு ரொம்ப ப்ரெஷர் ஓவர் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் சும்மா பக்கத்தில் எங்கேயாவது வந்து வெளியே போயிட்டு வர்றது இன்னுமே கூட வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துக்கும். நம்ம எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ப்ரெஷர் கண்டிப்பாக கேரி ஓவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி வெளியே போகிறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எந்த ஒரு விஷயமே அவ்வளோ சீக்கிரமாலாம் கிடச்சிடாது. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அதனால் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் நான் கண்டிப்பாக வந்து என் பிஸ்னஸை வந்து கைவிட்டுறவே மாட்டேன். கண்டிப்பாக அதோட டெவலப்மெண்ட்ஸ் அதுக்கான எஃபர்ட்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து நான் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். அதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாம். உங்கள் ரொட்டீன் ஒர்க் எப்படிலாம் போயிட்டுருக்கு, அதில் எந்த ரொட்டீன் ஒர்க் பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.